சந்தாதாரர்களே வரவேற்கிறோம். இம்பல்ஸ் அவெஞ்சர்ஸுக்கு நல்வரவு. சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். இந்த மாதிரியான ரிவர்சல் மார்க்கெட்ல நம்ம யாரும் அடிக்க முடியாது. அப்படிதான் தலைவரே. டிசிப்ளின் இருந்தா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நம்ம கேம் நம்ம கையில தான். இம்பல்ஸ் ஹல்க் ஆண்ட்மேன் சிஸ்டத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேட் எக்ஸிகியூஷன் செய்வது என்பதை படிவாரியாக பார்ப்போம். லெவல் 1 ஜோன் ஐடென்டிஃபிகேஷன், மண்டலத்தை கண்டறிதல். வர்த்தகத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டம் இதுதான். தி லாஜிக். சந்தையில் ஒரு வலுவான பிரைஸ் ஆக்ஷன் ஏற்படும்போது நமது இம்பல்ஸ் ஹல்க் ஆண்ட்மேன் சிஸ்டம் ஒரு டிமாண்ட் ஜோன் அல்லது சப்ளை ஜோனை உருவாக்கும். வெரிஃபிகேஷன். அந்த பகுதியை ஒரு வேலிட் ஜோனாக உறுதிப்படுத்த அங்கே குறைந்தபட்சம் மினிமம் 2 கேண்டில்ஸ் உருவாக வேண்டும். இதுவே நமது லெவல் 1 கன்ஃபர்மேஷன். RSI ஓவர்பாட், கட்டாய உறுதிப்படுத்துதல், தி மேண்டேட்ரி கன்ஃபர்மேஷன். ஒரு வர்த்தகம் எவ்வளவு சாதகமாகத் தெரிந்தாலும் இம்பல்ஸ் ஹல்க் ஆண்ட்மேன் RSIயின் பங்களிப்பு இல்லாமல் அது முழுமையடையாது. RSI ஓவர்பாட் அவசியமான ஒன்று. விலை ஒரு பலமான செல் ஜோனுக்குள் இருப்பதோ அல்லது சார்ட்டில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் லேபிள்கள் தோன்றுவது மட்டுமே ஒரு வர்த்தகத்திற்கு போதுமானதல்ல. இம்பல்ஸ் ஆண்ட்மேன் RSI கண்டிப்பாக அதன் மேல் எல்லையான ஓவர்பாட் நிலையை அடைந்திருக்க வேண்டும். மொமெண்டம் மற்றும் வர்த்தகத்தின் தரம். RSI மேல் எல்லைக்கு செல்லவில்லை என்றால் சந்தையில் வாங்குபவர்களின் சக்தி இன்னும் குறையவில்லை என்று பொருள். இத்தகைய சூழ்நிலையில் ஜோன் மற்றும் லேபிள்கள் வந்தாலும் அந்த வர்த்தகத்தின் தரம் ப்ராபபிலிட்டி குறைவாகவே இருக்கும். இறுதி முடிவு. RSI மேல் எல்லைக்குச் சென்று அங்கிருந்து திரும்புவதை உறுதி செய்த பிறகே வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும். பிரைஸ் இன் ஜோன், விலை நிர்ணயிக்கப்பட்ட மண்டலத்திற்குள் உள்ளதா? 2. RSI பொசிஷன். இம்பல்ஸ் ஆண்ட்மேன் RSI தெளிவாக அதன் மேல் எல்லையை தொட்டு ஓவர்பாட் நிலையில் உள்ளதா? 3. தி டைவர்ஜென்ஸ். RSI அந்த எல்லையை தொட்டு திரும்பிய பிறகே செல் ஆர்டர் எக்ஸிகியூஷன் செய்யப்பட வேண்டும். முக்கிய குறிப்பு. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்போதும் அனைத்து விதிகளும் பொருந்தினால் மட்டுமே வர்த்தகத்தில் நுழைவார். இதில் RSI ஓவர்பாட் என்பது சமரசம் செய்ய முடியாத ஒரு விதியாகும். ஓவர்பாட் ரிவர்சல் கன்ஃபர்ம்டு. சந்தையில் விலை ஒரு வலுவான செல் ஜோனுக்குள் இருக்கும்போது இந்த நிலைதான் வர்த்தகத்தை உறுதி செய்கிறது. டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன். நமது இம்பல்ஸ் ஹல்க் ஆண்ட்மேன் அதன் மேல் எல்லையான ஓவர்பாட் மண்டலத்திற்குச் சென்று அங்கிருந்து வெற்றிகரமாக திரும்பியுள்ளது. மொமெண்டம் ஷிஃப்ட். RSI ஓவர்பாட் மண்டலத்திலிருந்து வெளியேறி கீழ்நோக்கி நகரத் தொடங்கும்போது அது விற்பனையாளர்களின் வரவை உறுதி செய்கிறது. தி ஃபைனல் சிக்னல். சார்ட்டில் தோன்றும் என்ட்ரி கன்ஃபர்ம்டு லேபிள் மற்றும் RSIயின் இந்த ஓவர்பாட் ரிவர்சல் இரண்டும் ஒன்றாக சேரும்போது அது மிகவும் பலமான சிக்னலாக கருதப்படுகிறது. லெவல் 4 ரிஸ்க் ரிவார்ட் அனாலிசிஸ். ஒரு சிறந்த வர்த்தகர் வர்த்தகத்தில் நுழைவதற்கு முன் தனக்கு கிடைக்கப் போகும் லாபம் மற்றும் ஏற்படக்கூடிய நஷ்டத்தைப் பற்றி தெளிவாக இருப்பார். ஸ்மார்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த செட்டப்பில் ஸ்டாப் லாஸ் என்பது அந்த செல் ஜோனுக்கு சற்று மேலேயே அமையும். இது மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளது. டார்கெட் பொட்டென்ஷியல். அதே சமயம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டார்கெட் 1 மற்றும் டார்கெட் 2 ஆகிய இடங்கள் அதிக லாபத்தை ஈட்டித் தரும் வகையில் அமைந்துள்ளன. ஸ்மார்ட் எக்ஸிகியூஷன். இடர் குறைவாகவும் லாப வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும்போது அத்தகைய வர்த்தகங்கள் ஒரு வர்த்தகரின் கணக்கை போர்ட்ஃபோலியோவை வேகமாக வளர்க்க உதவும். சார்ட்டில் டார்கெட் 1 ஹிட் என்ற லேபிள் தோன்றுவது வர்த்தகத்தின் வெற்றியை உறுதி செய்கிறது. மொமெண்டம் கண்டினியூட்டி. வர்த்தகம் தொடங்கியதிலிருந்து இம்பல்ஸ் ஆண்ட்மேன் RSI தொடர்ந்து கீழ்நோக்கியே பயணித்ததை கவனியுங்கள். இது இடையில் ஏற்பட்ட சிறிய விலை ஏற்ற இறக்கங்களின் போதும் வர்த்தகம் வலுவாக இருந்ததை காட்டியது. பிரிசிஷன் எக்ஸிட். நமது ஹல்க் வெற்றிக்கு பின் ஒரு வர்த்தகரின் கடமை. 1. ப்ராஃபிட் புக்கிங். முதல் இலக்கை அடைந்தவுடன் லாபத்தின் ஒரு பகுதியை பார்ஷியல் ப்ராஃபிட் பதிவு செய்வது ஒரு சிறந்த வர்த்தக முறையாகும். 2. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். மீதமுள்ள வர்த்தகத்தை அடுத்த இலக்கான டார்கெட் 2 வரை கொண்டு செல்ல விரும்புபவர்கள் தங்களின் ஸ்டாப் லாஸை என்ட்ரி பாயிண்டிற்கு மாற்றிவிட வேண்டும். 3. அனலைஸ் தி சக்சஸ். இந்த வெற்றிக்கு காரணமான அந்த RSI ஓவர்பாட் ரிவர்சல் மற்றும் வேலிட் ஜோன் ஆகியவற்றை மீண்டும் ஒருமுறை கவனித்து உங்கள் அனுபவத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வர்த்தகம் இலக்கை எட்டுவது என்பது உங்களின் பொறுமைக்கும் நீங்கள் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்ததற்கும் கிடைத்த பரிசு. முறையான திட்டமிடல் இருந்தால் ஒவ்வொரு வர்த்தகமும் இதுபோன்ற வெற்றியில் முடியும். சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். இந்த மாதிரியான ரிவர்சல் மார்க்கெட்ல நம்ம யாரும் அடிக்க முடியாது. அப்படிதான் தலைவரே. டிசிப்ளின் இருந்தா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நம்ம கேம் நம்ம கையில தான்.